வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். நாட்டுல எத்தனையோ முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இதற்கிடையில பார்லிமெண்ட்ல நேத்து ஒரு முக்கியமான ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் அப்படின்னு. இதனால் வரைக்கும் தேசிய கீதம் இல்ல தேசிய கொடியை அவமரியாதை செஞ்சா அதற்கான தண்டனைகள் இருந்தது. இப்ப புதுசா இதுல தேசிய பாடல் அப்படின்னு வந்தே மாதரத்தை ஒன்றிய அரசு சேர்த்திருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற பாக்குறீங்க? தேசிய கீதத்தை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு ஹிடன் அஜெண்டா இதுல இருக்கா? தெரியலைங்க. அது மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த தேசிய கீதம் வந்து இந்தியாவுக்கே பொதுமையான ஒரு இது வெர்சஸ் பஞ்சாப், சிந்து, குஜராட், மராட்டா, திராவிட, உத்கலக, வங்கான்னு எல்லாத்தையுமே சேர்த்து பாடும். இதில் வந்து அப்படி கிடையாது. தேசிய பாடல்னு இவங்க சொல்றதுல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஜஸ்டிஸ் பரந்தாமன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ரொம்ப கம்ப்ளீட்டாக அந்த ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி போட்டிருக்கிறாரு. அதில் வந்து அவர் ரொம்ப கரெக்டாக சொல்றாரு. இது எழுதப்பட்டது 7 கோடி பெங்காலிஸுக்காக. அந்த காலத்துல வந்து ஏறக்குறைய 30 கோடி மக்கள் இருந்தாங்க இந்திய ஜனத்தொகை. அதான் பாரதியார் கூட பண்ணார். 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத ஜனநாயகம், உலகத்திற்கு ஒரு பொதுமை அப்படின்னு சொல்லி பாடினார். இந்தியா முழுமைக்கு சேர்த்து பாடினார். இது வந்து இந்தியா முழுமைக்கு எழுதப்பட்டது இல்லை. பங்கிம் சந்திரா வந்து ஹி வாஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்து நான் ஹவுராங்கிற ஒரு மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேன். ஒரு காலத்தில் ஹவுரா வந்து ஒரு சப்டிவிஷனாக இருந்தது. ஹூக்லிங்கிற மாவட்டத்துடைய ஒரு பகுதியாக இருந்தது. அந்த சப்டிவிஷனுக்கு சப் கலெக்டராக வந்து பங்கிம் சந்திரா வந்து இருந்தார், சேவை செஞ்சார் பிரிட்டிஷ் அரசாங்கம் கீழே. விடுதலை போராட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதனால வந்து இந்த பாடலை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா இந்த பாடல் வந்து பல கோடி இந்தியர்களுடைய உள்ள எழுச்சியை வந்து அந்நேரம் வந்து பிரதிபலிச்சது. அதில் சந்தேகமே கிடையாது. இவர் வந்து பாரதியார் வந்து ஒரு பாடல்ல 2-3 தடவை சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்தே மாதரத்தை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது தமிழ்நாட்டில் வந்து. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. பாருங்க, அவர் நாடு ஃபுல்லா சொல்றாரு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் மலர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ அப்படின்னு பாடியிருக்காரு பாரதியார் வந்து. அப்ப இது எல்லா மொழியில உள்ளவங்களாலும் ஈர்க்கப்பட்ட ஒரு இது. ஒரு காலத்துல வந்து இப்ப இதுல பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட்ல வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு வார்க்கரை வந்து வெற்றிவேல் வீரவேல்னு வச்சிருந்தாங்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து அது என்ன வெற்றிவேல் வீரவேல் வந்து கந்தபெருமான் வந்து சூரசம்ஹாரத்துக்காக வந்து பாடினது, அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்க முடியுமா? திஸ் இஸ் அ வார்க்ரை. அது வந்து மக்களை வந்து எழுச்சிக்கு உள்ளாக்குதுங்கிற மாதிரி இந்த வந்தே மாதரம்ங்கிற பாடல் வந்து எழுச்சிக்கு உள்ளாக்குது. ஆனால் இந்த வந்தே மாதரத்துல மொத்தம் 6 ஸ்டான்ஸா இருக்கு. இந்த 6 ஸ்டான்ஸால பல பேருக்கு தெரியாது, தேசிய கீதத்துல கூட 6 ஸ்டான்ஸா இருக்கு. எடுத்தது வந்து பகுதி தான். அப்போ ரெலவெண்ட் போர்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதுல வந்து தேசிய கீதத்துல வந்தே மாதரம் வந்து ஒரு வங்காளிகளுக்காக மட்டுமே எழுதப்பட்டதாக இருந்தாலுமே கூட, அந்த காலத்துல வங்காளம்ங்கிறது இன்னைக்கு உள்ள வெஸ்ட் பெங்கால் இல்லை, இன்னைக்கு உள்ள பங்களாதேஷ், இன்னைக்கு உள்ள வெஸ்ட் பெங்கால், இன்னைக்கு உள்ள பார்ட் பீகார், பார்ட் ஒரிசா, இத்தனையும் சேர்ந்தது. இது இத்தனைக்கு சேர்ந்துதான் சிராஜ் உத்தவ்லா வந்து நவாபா இருந்தார். அவரை தான் 1757 வந்து ராபர்ட் கிளைவ் தோக்கடிச்சார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா. சரி, இப்போ அங்க இருந்த அத்தனை வங்காளிகளுக்கும் சேர்த்து 7 கோடி வங்காளிகளுக்கும் சேர்த்து அவருடைய உணர்வுகளை தூண்டுகிற விதத்தில் எழுதப்பட்டது. இது சொல்றாங்க, முதல்ல அவர் எழுதுனது 2 பேராவை மட்டும்தானா. அடுத்து ஆனந்த மடம்னு ஒரு நாவல் எழுதும்போது அந்த நாவலுக்கு இணைந்து இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக கூட 4 ஸ்டான்ஸா வந்து சேர்த்துக்கிட்டாரு. இதுக்கு ஒரு ஒப்பீடு சொல்றதுன்னா, இப்ப கல்கி வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி சொல்லி வச்சுங்க, அவர் சரித்திர உண்மைகளை மட்டும்தான் எழுதுவார். ஆனா பொன்னியின் செல்வன் ஒரு நாவல் எழுதினார்னா கற்பனை கதாபாத்திரங்களையும் சேர்த்து எழுதுவார். அதனால நாவல் தான் சரித்திரம்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி இவர் எழுதின முதல் 2 ஸ்டான்ஸா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஒருமைப்பாட்டை குறிப்பதாக, அவர் பெங்காலிகளுக்கு மட்டும் எழுதியிருந்தாலும் அது இந்தியா முழுமைக்காகவே சேர்த்து சொல்லப்பட முடியும். இதை காங்கிரஸ் வந்து முதல்ல அடாப்ட் பண்ணிச்சு தங்களுடைய தேசிய பாடலா. அதுக்கு முன்னாடி நிறைய இதுல வந்து விவாதம் நடந்தது. இதை முதல்ல பாடினது வந்து ரவீந்திரநாத் டாகூர் தான். அந்த ரவீந்திரநாத் டாகூர் வந்து அவர் வந்து ஒரு அக்னாஸ்டிக். அவர் கடவுள் நம்பிக்கை இப்படியெல்லாம் அவர் கிடையாது, இயற்கையை பெரிதாக நினைத்தவர். அப்போ அவர் பாடும்போது மகாத்மா காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், இவர் டாகூர், சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாரும் கூடி ஆலோசிச்சாங்க. மௌலானா ஆசாத்,
இவங்க எல்லாரும் கூட ஆலோசிச்சாங்க. ஏன்னா அடுத்து வர 4 ஸ்டான்ஸா வந்து இதை வந்து பாரத மாதா வந்து லக்ஷ்மியாகவும் பார்வதியாகவும் துர்கையாகவும் இப்படி எல்லாம் வந்து காட்டுது. இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிடுறதா இருக்குங்கிறதுனால பிற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு அதுல வந்து தயக்கம் வரலாம். அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை ஏத்துக்கணுமா வேண்டாமான்னு வந்தபோது தாகூர் தான் அந்நேரம் சொன்னார், இந்த முதல் 2 ஸ்டான்ஸா தான் ஒரிஜினலா எழுதுனது, அது பொதுமையானது, எல்லாருக்கும் சேர்த்து இருக்கு அப்படின்னு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய இதுல கூட ஆர்மியில இருந்து ஆரம்பிச்ச எல்லா இடத்துலயுமே இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து பாடப்படுது. அது அந்த பெங்காலி ப்ரொனன்சியேஷனோட உணர்ச்சிகரமா பாடும்போது உண்மையிலேயே உள்ள எழுச்சி வரும். அப்போ அது வரைக்கும் இருக்க வந்து யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் இருக்க முடியாது. இவங்க இப்ப எல்லா ஸ்டான்ஸாவையும் சேர்த்து வச்சு பாடணும்னு சொல்றாங்க. அப்படி பாடாம விட்டா அது குற்றம், அதை அவமதித்தால் ஒரு குற்றம், இப்படி எல்லாம் சட்டம் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து தேசத்தை, ஒருமைப்பட்ட தேசத்தை பிரிவினைக்குள்ளாக்குவதாக முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அச்சப்படுறாங்க. இந்த அச்சத்துல நியாயம் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்ப சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த லால வந்து ஒரு கிளாரிட்டியே இல்ல. இப்ப எது அவமானப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக ஒன்றிய அரசு வந்து அதுல மென்ஷன் பண்ணல. ஆனா ஃபைன் இருக்கு, 3 ஆண்டு சிறை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எது வந்து அவமானப்படுத்துறதாக ஆகும்? இந்த பாடலை பாடாம இருக்கிறதே அவமானப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கணக்குல வருமா? அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசுகிட்ட இருந்து எந்த விதமான ஒரு கிளாரிஃபிகேஷனும் இல்லையே. சும்மா ஒரு பிளாங்கெட்டா இந்த மாதிரி ஒரு லா வந்து அவங்க பாஸ் பண்றாங்கங்கிறத நாம எப்படி பார்க்கிறது? இல்ல அவங்க ஸ்பெஷலைஸ் பண்றதே அந்த மாதிரி தாங்க. எதையுமே தெளிவில்லாம கொண்டு வந்துடுறது. ஏன்னா தெளிவில்லாம கொண்டு வந்துட்டா யார வேணாலும் புடிச்சு கேஸ் போடலாம். கேட்டா இது நீங்க வந்து சொன்னது தப்பு. என்ன தப்பு பண்ணேன்? வடிவேலு ஒரு படத்துல கேட்பாரு. என்னடா சொல்லணும்? "அண்ணே ஒண்ணுமே சொல்லிறாதீங்கண்ணே" அப்படின்னு ஒருத்தர் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. சரிடா என்னத்த சொல்லக்கூடாதும்பாரு. "ஒண்ணுமே சொல்லிறாதீங்கண்ணே. என்ன கேட்டாலும் அவன் என்ன சொன்னான்னு தெரியாதுன்னு சொல்லுங்கண்ணேன்னு" குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாரு. அது மாதிரி இதுல வந்து இது ஒரு தெளிவாக சொல்லப்படவில்லை. எது அவமானப்படுத்துது? பாடாமல் இருக்கிறதா? அல்லது பாடும்போது எழுந்து நிக்காம இருக்கிறதா? இது இது எது அவமானப்படுத்துறது? அப்படின்னு சொல்லி பலவிதமான அ இன்டர்பிரட்டேஷனுக்கு இது வழிவகுக்குது. எத வேணாலும் அவமானப்படுத்துறதுன்னு சொல்லி சொல்லிடலாம். ஆனா ஒரு தேசிய பாடலையோ, தேசிய கீதத்தையோ இசைக்கும் பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்வதுங்கிறது ஒரு பண்பு. அந்த மரபை நம்ம பின்பற்றணும். ஆனா நமக்கு ஒவ்வாத ஒரு பாடலை தேசிய பாடல் என்று சொன்னால், அப்ப அந்த ஒவ்வாதுன்னு நினைக்கிறவங்க வந்து இப்ப என்னைய பொறுத்தமட்டிலும் நீங்க வந்து தேசிய தேசிய பாடல்ல வந்து இந்தியா வந்து நீங்க முகமது நபின்னு சொல்லி சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுங்க, சிவபெருமான்னு சொல்லுங்க. எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் அதுல கிடையாது. அவங்கவங்க விருப்பத்துக்கு தகுந்தபடி அவங்க உருவப்படுத்திக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிருவேன். ஆனா அப்படி கடந்து போகாதவங்க இருக்கலாம். ஆழ்ந்த மத நம்பிக்கை உள்ளவங்க இருக்கலாம். அப்ப அவங்க பாடாம எந்திரிச்சு நின்னா கூட அது வந்து ஒரு அவமானம். தேசிய பாடல் அவமானப்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல போறீங்களா? நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. இதுல வந்து தெளிவு இல்லை. சில ஒரு இப்போ சட்டம் இயற்றதுக்கு அப்புறம் அதுக்கு ரூல்ஸ் போடுவாங்க. அந்த ரூல்ஸ்ல ஒருவேளை தெளிவு கொண்டு வர்றாங்களான்னு தெரியாது நமக்கு. ஆ இது சம்பந்தமான விவாதம் லோக்சபால வந்தோனே, 2டே 2 எம்பிக்கள் திமுகவை சேர்ந்த ராசா மற்றும் கனிமொழி அவங்க 2 பேரும் மட்டும் தான் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்துல சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு சொல்லியிருக்கு. இது அந்த அடிப்படை செக்யூலரிசம்க்கே வந்து எதிராக இது இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா சிறுபான்மைகளுக்கான பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் தரப்புல இருந்து எந்த எம்பியுமே இதை எதிர்த்து பேசல. மாறாக ராகுல் காந்தி வெளியில வந்து நேத்து குடுக்கிற பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுல யார் குரல் கொடுத்தாலும் அவர்கள் எல்லாம் எட்டப்பர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாரு. இந்த விஷயத்துல காங்கிரஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டா கடந்து போறாங்களா? மௌனம் சாதிக்கிறாங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல காங்கிரஸ் வந்து அ தன் நிலையை தெளிவுபடுத்தியிருக்கணும். அதாவது தேசிய பாடலாக வந்தே மாதரம் இருப்பதில் எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. நாங்க தான் முதல் இது தேசிய பாடலா அங்கீகரிச்சவங்க. காங்கிரஸும் அங்கீகரிச்சோம். நாங்க அங்கீகரிச்சது முதல் 2 ஸ்டான்ஸாவ மட்டும்தான். யாருடைய மனதையும் புண்படுத்தாத அளவிற்கு நம்முடைய தேசிய கீதமோ, தேசிய பாடலோ இருக்க வேண்டும். அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லல. அதாவது இன்னைக்குள்ள காங்கிரஸ் வந்து சாஃப்ட் ஹிந்துத்வா பீப்பிள் நெறைய பேர் இருக்கிற ஒரு இடம். அவங்க இதை வந்து எதுக்க வேண்டாம்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப ராகுல் காந்தி மௌனம் காத்தாருன்னா இவரே சாஃப்ட் ஹிந்துத்துவா. ஏன்னா இவரே டெம்பிளுக்கெல்லாம் போனாரு. ஒரு தேர்தல் சமயத்துல கோயிலுக்கெல்லாம் போய் நான் இந்துக்களுக்கு விரோதி இல்லைன்னு காமிக்கிறதுக்காக போனாரு. அதனால இந்த மாதிரி இந்த இந்து விரோதின்னு எதை பத்தி பேசினாலும் அது நமக்கு இடைஞ்சலா போயிரும். அவங்க பேசுறதுக்கு வழி வைக்கக்கூடாது. ஓட் பேங்கை பாதிக்கும்னு நினைக்கிறாரா? தெரியல. அப்படி நினைச்சாருன்னா காங்கிரஸுடைய அடிப்படை மதச்சார்பின்மை கொள்கையை குழி தோண்டி புதைக்கிறாங்கன்னு சொல்லித்தான் அர்த்தம்.
54 வருஷம் ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தேசிய கொடியே ஏத்தப்படல சார். தேசிய சுதந்திர போராட்டத்துல அவங்க எந்த விதமான முக்கியமான பங்கையும் வகிக்கல அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த கூட்டம் தான் வந்து தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல்னு கொண்டு வந்து இந்த வந்தே மாதரத்தை நிறுத்துறாங்க. நாளைக்கு தேசிய கொடிக்கு இணையாக காவி கொடிய கொண்டு வந்து வைக்க மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்? அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பாக்க? ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ டு தட் எக்ஸ்டென்ட். அது மாதிரி போவாங்கன்னு நான் நினைக்கல. காவி கொடியை கொண்டு வர மாட்டாங்க. அதாவது இந்தியாவுக்கு பொதுவான ஒரு கொடிங்கிறது தேசிய கொடி தான். அந்த தேசிய கொடியோட சம்பந்தப்படுத்தி பேரலா இப்போ தேசிய கீதத்தோட பேரலா வந்து தேசிய பாடல் கொண்டு வர முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது தேசிய கொடிக்கு பேரலா இன்னொன்று என்ன கொண்டு வர முடியும்னு இந்த நிமிஷத்துல என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையும் நான் குறைஞ்ச மதிப்பிடல. கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. அந்நேரம் தான் தெரியும் என்ன கொண்டு வர்றாங்க. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. மகாத்மா காந்தி சொன்னாரு, நம்ம வந்து தடிய வச்சு தேசபக்தியை வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதற்கான முயற்சியை தொடர்ந்து ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வட மாநிலங்கள்ல பட இளங்கல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, சிறுபான்மை சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அவங்கள வந்து கம்பல் பண்றது, அவங்க மேல வன்முறையை பிரயோகப்படுத்துறது, இதெல்லாம் கடந்த காலங்கள்ல நிறைய நாம பார்த்திருக்கோம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறம், நாளைக்கு வந்து திரும்ப சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை நீங்க அவசியம் பாடித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கம்பல் பண்றது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுறது, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் வந்து பல பேர் வெளிப்படுத்துறாங்களே. இதற்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்குமா? ஆக முடியும், ஆக முடியும். ஏன்னா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க, முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இது வந்து பங்கிம் சந்திரா வந்து எழுதினதே, அது இப்போ நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்து எழுதலை. அவரே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய சர்வெண்ட், சிவில் சர்வெண்ட் அவர். அவர் 1858 அந்நேரம் தான் இது குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் நடந்து பிரிட்டிஷ் அரசு கீழே இந்தியா வந்தது. அது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இதை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவரே வந்து பிரிட்டிஷ் இந்தியா இது பிரிட்டிஷ் ரூலில் வந்து இருந்தவர் தான். அப்போ அவர் யாரை எதிர்த்து இந்த சுதந்திர கீதத்தை எழுப்பியிருக்க முடியும்னா, அதுக்கு முன்னாடி இருந்த முஸ்லீம் ரூலர்ஸை எதிர்த்து தான் அவர் எழுதியிருக்க முடியும். ஆனால் இப்போ அதை பற்றி நம்ம ரொம்ப பெரிய விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா இந்த இந்த 2 ஸ்டாண்ட்ஸும் வந்து அப்படி யாரையும் குறிப்பிடலை. தேசபக்தி எழுப்புதுங்கிறது உண்மை. ஆனால் மீதி உள்ள 4 ஸ்டாண்ட்ஸாவை படிக்க சொல்லும் பொழுது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த இது வரலாம், அந்த தயக்கம் வரலாம், படிக்காமல் இருக்கலாம். அப்போ சட்டமே போட்டிருக்காங்க, ஏன் படிக்கலன்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனையை தேவையில்லாமல் கிளப்பியிருக்கலாம். ஆனால் வேணும்னே தான் கிளப்புறாங்க. அதுல என்ன சந்தேகமே இல்லை. திட்டத்தோட தான் கிளப்புறாங்க. இப்ப சமீபத்துல மனோன்மணியம் சுந்தனார் யூனிவர்சிட்டியில தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது கூட ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஒரு நோட்டிபிகேஷன் தான், இது சட்டம் கிடையாது. அப்ப ஏன் தமிழ்நாடு அரசு இதை பின்பற்றுகிறது? அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு எந்த சட்டத்திலையும் சொல்லலையே, அப்படிப்பட்ட எந்த நிர்பந்தமும் இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்து பல சட்ட வல்லுநர்கள் வந்து எழுப்புறாங்க. இந்த விஷயத்திலையும் தமிழ்நாடு அரசு முக்கியமாக தாவேகா ரொம்ப மௌனம் காக்கிறது. இல்லன்னா இத வந்து கடந்து போறாங்க. எந்த கமெண்ட்டும் வைக்க மாட்டேங்கிறாங்க. எந்த விமர்சனமும் அவங்க கிட்ட இருந்து வர மாட்டேங்குது. இதை எப்படி பார்க்க? திரு விஜய் வந்து நம்முடைய பிரதம மந்திரிட்ட இருந்து நிறைய பாடம் படிச்சிருக்காரு. எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி பேசினா பிரதமர் கடந்து போய் விடுவார். அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டார். ஏன்னா பப்ளிக் மெமரி ஷார்ட், மக்கள் மறந்துடுவாங்க. அப்படி அது மாதிரி தான் உண்மையில் நடந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் வந்து மக்கள் மறக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஜேஎன்யூல வந்து காவலர்கள் போய் அத்துமீறி நடந்தாங்க யூனிவர்சிட்டிக்குள்ள போய். அது அந்நியாரம் பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ யாராவது அதை பத்தி பேசுறாங்களா? பேசுறது இல்லை. கொஞ்ச நாள்ல வந்து மறந்துடு. பத்திரிகைகளுக்கு வந்து புதுசா ஒண்ணு கிடைச்சிருது, உடனடியாக அதை எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய முதல்வர் வந்து இவர் வந்து இதுக்கு பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி காவல்துறை லாக்அப் மரணத்தை பத்தி இப்போ என்னெல்லாம் கேட்டாலும் நமக்கு தெரியும். முதல்வர் அந்நியார் முதல்வராக இருந்த ஸ்டாலினை பார்த்து, காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, கண்ணீர் வடிச்சிங்கன்னா ஃபோன் பண்ணா போதுமா, மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டாரு. இன்னைக்கு இவர் ஆளுகின்ற இந்த 6 மாதத்துக்குள்ள 6 மாதத்துக்கும் குறைவான நேரம் ஒரு 4 காவல் லாக்அப் மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி ஒரு வாய் திறக்கிறாரா? அவர் வாயை திறக்க மாட்டேன், கடந்து போய் விடுவார். அது மாதிரி தமிழ்நாட்டின் விழுமியங்கள் அப்படின்னு சில இது இருக்கு. நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் எத்னிக் ரேசஸ் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே லிங்குவிஸ்டிக் பீப்புள் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து அந்தந்த மொழிக்கு அந்தந்த இனத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அவைகள் போற்றுதற்குரியவை. அந்த பாரம்பரியங்கள் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டியவை.
நான் கர்நாடகாவில் இருக்கேன். இந்த கர்நாடகா வந்து ஒரு மொசைக் மாதிரி. இங்க கூர்கிஸ் இருக்காங்க. பெலாகருக்கு பக்கத்துல வந்து மராட்டிய மண்ணோட தொடர்பு உள்ளவங்க இருக்காங்க. இந்த ஹோசூர் இதோட பார்க்கும்போது தமிழர்களோட தொடர்பு இவங்க இருக்காங்க. இது மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் கர்நாடகங்கிற அளவில் அவங்க வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க. ராஜ்யோத்சவா டே அப்படின்னு நம்ம கொண்டாடும் போது அந்தந்த ரீஜனை சேர்ந்த உடைகளை அணிந்து கொண்டு பெருமையுடன் வருவார்கள் இந்த மக்கள். நாங்கள் அனைவரும் கன்னடியர்கள் அப்படிங்கிற பெருமையோட தங்களுடைய ரீஜனல் ஐடென்டிட்டியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்காம குண்டுராவ் பதவியேற்ற போது கூட அவர் வந்து அந்த இதுல வந்து கூர்கு பிரதேசத்துடைய உடை என்னவோ அந்த உடையை போட்டுக்கிட்டு தான் வந்தாருமே அமைச்சரா முதல்ல பதவி ஏற்கும் பொழுது. அதுல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்தந்த ஊருக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. அந்த பெருமையை அவங்க காமிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழுக்குன்னு சொல்ல சில விளிமயங்கள் இருக்கு, சில பெருமை இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இவங்க இந்த அரசு வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறதா உண்மை. முக்கியமான பிரச்சனைகளை மௌனம் காக்குறது, கடந்து போறது. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, சில பேர் தான் இந்த மாதிரி தமிழ் விழுமியம், தமிழ் பெருமை அப்படிலாம் பேசுறாங்க. பொது ஜனங்கள் இதெல்லாம் பத்தி கவலைப்படுறது இல்லை. ஹிந்தியை பத்தி மாணவர்கள் கவலைப்படுறது இல்லை. இப்ப அவங்களுடைய நினைப்பது தப்பு கிடையாது. பொதுமக்கள் வந்து தாங்கள் நேரடியாக பாதிக்கப்படுற விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பற்றி பொதுமக்களுக்கு வந்து கவலை இருக்காது. இப்போ விவசாய சமுதாயம் வந்து இன்னைக்கு இந்த முதல்வருக்கு எதிராக இருக்கு. ஏன்னா இவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்தல். அடுத்து வந்து அதே மாதிரி மருத்துவ சமுதாயம் அவருக்கு எதிராக கிளந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா சீட்ஸ் எல்லாம் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. இவங்க சொல்றாங்க, தாவேகா சொல்றாங்க, டிஎம்கே முழுக்க சரண்டர் பண்ணியிருந்தாங்க, நாங்க அப்படி பண்ணல, கண்டிஷன் போட்டிருக்கோங்கிறாங்க. ஆனா மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றாரு, இல்ல இவங்க சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னவா இருந்தாலும் அவங்களுடைய அதிருப்தியை இவங்க சம்பாதிச்சிருக்காங்க, அதுல சந்தேகம் இல்லை. இப்படி சமுதாயத்துடைய குறிப்பிட்ட பகுதிகள் ஒவ்வொன்றா இவருக்கு எதிராக வந்து போறதுக்கான சூழ்நிலையை இவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நாளைக்கு வந்து ஒரு தேர்தல்னு சொல்லி வந்ததுன்னா இந்த அதிருப்தியை வந்து இவர் சரி பண்ணாம இருந்தாருன்னா அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து இவருக்கு எதிராக நிற்பாங்க. அது வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். வணக்கம் டாக்டர். வணக்கம்.